வாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். 3 பீட்ரூட் வந்து நான் எடுத்து தோலை வந்து சீவிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக நறுக்கிட்டு நம்ம வந்து அடுப்பில் வந்து தாய்ச்சி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா காயட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எண்ணெய் வந்து தேவையானதை நம்ம வந்து ஊற்றிக்கலாங்க. கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பொரிக்கிறதுக்கு. பொரிஞ்சு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம வந்து 2 கொத்து அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாயும் வந்து 2 பச்சை மிளகாய் நான் வந்து சேர்த்துருக்கேங்க. ஏன்னா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கணுங்க. நல்லா கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்த பீட்ரூட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க. தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வேக வச்சிடலாங்க. பாசிப்பருப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் இது வந்து வெந்துட்டுருக்கும் போதே நம்ம வந்து தேங்காய் துருவலும் மூடி வச்சு நல்லா வேகட்டும். தேங்காய் துருவல், சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் இது 3ஐயும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாங்க. வாங்க வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எல்லாத்தையும் ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சா போதுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கடலையும் கொஞ்ச நேரம் நல்லா வறுபடட்டும். தோலை எடுத்து நம்ம வந்து இதை பொடி பண்ணி இதில் சேர்க்க போகிறோங்க. தோலை எடுத்துட்டு நான் நுணுக்கி இதில் வந்து சேர்க்க போகிறேங்க. பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ நம்ம பொடி பண்ண அந்த கடலை பருப்பை வந்து சேர்த்துக்கலாங்க.
இது வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து சேர்க்குறேன். நல்லா கிண்டிக்கலாம். எந்த பொரியலாக இருந்தாலும் நம்ம வந்து கடலை வந்து வறுத்து அதை சேர்த்தோன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.